சொல்றதுக்காக சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிக்கிற மாதிரி போலித்தனமான ஒரு அரசியலா இருக்கு. ஒரு 150 பேரை பார்க்ல உட்கார வச்சிருக்காங்க. எல்லா தலைவருடையும் காலையிலே ஹவுஸ் அரெஸ்ட். சட்டம் செய்ய வேண்டிய கடமையை இன்றைக்கு பாஜக நிர்வாகிகள் சகோதரிகள் இங்க செய்து கொண்டிருக்காங்க. நாங்க இதெல்லாம் கையெழுத்து வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல நாங்களே போய் வாலண்டியரா கொடுக்க போறோம். எல்லா தலைமையிலையும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கைது பண்ணி எங்கெங்க இருக்காங்க லிஸ்ட் எடுக்க முடியல. ஏன்னா மண்டபத்தில் இருந்தால் கணக்கு தெரியும். இப்படி ரோட்ல இறக்கி விட்டா எப்படி தெரியும்? வழக்கமா பாருங்க, அங்க இருந்து இங்கனே ஒரு 500 பேர் நாங்கள் நின்றுட்டு இருப்போம். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய தண்ணி உணவு கொடுத்து எங்கள் மேலே கேஸ் பதிவு செய்து எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு மாலை நேரத்தில் விடுதலை பண்ணுறது வழக்கமான ஒன்று. இது ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு உரியது. இன்னைக்கு காலையிலே மிகப்பெரிய குழப்படி முற்றுகை போராட்டம். நாங்கள் அசம்பிள் ஆகிறோம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில். எங்களை அசம்பிள் ஆக விடுங்க. அசம்பிள் ஆன பிறகு நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் போராட்டத்துக்கு தான் வர்றோம். எங்களுக்கு தேவை மக்களுக்கான 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, மக்கள் பிரச்சனை, மக்களுக்கான இலக்கு. அது மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணும். இந்த 1000 கோடி ஊழல் பணம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியும். அதுக்காக தானே போராட்டம். இது பாஜகவுக்கான தனிப்பட்ட போராட்டம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கான போராட்டம் தானே. 1000 கோடி நிதி மோசமாகுதுன்னு சொன்னால் எப்படி மோசமாகுது? மக்கள் பணத்திலிருந்து வீணாகுது. இப்போ பாருங்க, எங்களை தெருவில் விட்டாச்சு. போலீஸ் என்ன செய்வாங்களோ அதை நாங்கள் செஞ்சு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பேப்பரை நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள்லாம் வந்திருக்கோம், நீங்கள் கைது பண்ணி எங்களுக்கு சிஎஸ்ஆர் போடுங்க, நாங்கள் கொடுக்க போகிறோம். ஒரு போலீஸ் அதிகாரி இல்லை. அப்போ என்னென்னா, அந்த கிராமங்களை கைது பண்ணால் ஊரை விட்டு அவுட்டரில் இறக்கி விட்டு போவாங்களாம். அந்த மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நிறைய பேர் அரெஸ்டாக இருக்காங்கிறது தெரியக்கூடாது. இதுதான் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம், காவல்துறையுடைய திட்டம். ஒரு 3000 பேர் கைதாயிருக்கு, கைதானது தெரியக்கூடாது. இவங்களை எங்கேயோ கொண்டு இறக்கி விட்டு கணக்கே இல்லாமல் போகணும். கேட்டால் 150 பேர் அரெஸ்ட்டு, 50 பேர் அரெஸ்ட்டு சொல்கிறதுக்காக சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்கிற மாதிரி போலித்தனமான ஒரு அரசியலாக இருக்குது, போலித்தனமான ஆட்சியாக இருக்குது. காவல்துறை இவ்வளோ மோசமாக நடந்துக்குவான்னு எதிர்பார்க்கல. இதே மாதிரி 11 இடத்துல வெளியில் நிற்கிறோம். பார்க்கில் போய் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு 150 பேரை பார்க்கில் உட்கார வச்சுருக்காங்க. எல்லா தலைவருடையும் காலையிலே ஹவுஸ் அரெஸ்ட்டு. இன்றைக்கி முன்னாள் கவர்னர் அம்மா அங்கே ஒரு கல்யாண மண்டபத்தில் 150 பேரோட ஹவுஸ் அரெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன நியாயம்? அப்போ ஒரு ஆர்ப்பாட்ட உணர்வுகளை ஜனநாயக ரீதியாக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இந்த அரசு தடுத்து நிறுத்துவது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் கையெழுத்து வாங்கி சட்டத்தின் பொறுப்பை இன்றைக்கு பாஜக ஏற்றிருக்கிறது. சட்டம் செய்ய வேண்டிய கடமையை இன்றைக்கு பாஜக நிர்வாகிகள் சகோதரிகள் இங்கே செய்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் கையெழுத்து வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் நாங்களே போய் வாலண்டியராக கொடுக்க போகிறோம். எங்களை கைது பண்ணது ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான். ராஜரத்ன ஸ்டேடியத்தில் தான் கைது பண்ணாங்க. எல்லா தலைவர்களும் அங்கே தான் கைது பண்ணாங்க. வர கைது பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் வரிசையாக அலையாக அணியாக அண்ணன் பொன்னார் தலைமையில், நயினார் தலைமையில், வானதி அம்மா தலைமையில், எச்ராஜா அண்ணன் தலைமையில் எல்லா தலைமையிலையும் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் கைது பண்ணி எங்கெங்கே இருக்காங்கிற லிஸ்ட்டு எடுக்க முடியல. ஏன்னா மண்டபத்தில் இருந்தால் கணக்கு தெரியும். இப்படி ரோட்டில் இறக்கி விட்டால் எப்படி தெரியும்? எவ்வளோ மோசமான அரசுங்களை நீங்கள் பார்த்துங்க. இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இப்போ கைது பண்ணி கூட்டு வந்துருக்கீங்க. இங்கே இருக்க 4 பேருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா யார் பொறுப்பு? அப்போ நீங்கள் எங்களையே கைது பண்ணீங்க, அங்கேயே கூடி கோஷம் போட்டு போங்கன்னு விட்டுருக்கலாம்ல. அப்போ அவங்களை எது தடுக்குது? காவல்துறை எந்த சக்தி தடுக்குது? ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்க விட மாட்டீங்க. சரி, கைது பண்ணி சட்டப்படி திருமண மண்டபத்துக்கு அழைத்து செய்து வைத்திருந்து சிஎஸ்ஆர் போட்டு அவங்க எல்லாரும் யார் வந்திருக்கா எல்லா அடையாளத்தையும் பதிவு பண்ணி மாலையில் வீட்டுக்கு அனுப்புவீங்க. அதுவும் கிடையாது. இது எவ்வளோ பெரிய அராஜகம். நீங்கள் தொலைக்காட்சிக்கு தான் இதை மக்களுக்கு கொண்டு போனீங்க. 1000 கோடி ஊழலை பற்றி பேசக்கூடாதா? இது முதல் கட்டம் தானே. ஒரு திரைக்கதையினுடைய முன்னுரை. இனிமேல் வருது வரிசையா. இந்த 1000 கோடி 1 லட்சம் கோடியில் போய் நிற்க போது தமிழ்நாடு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. மதுபான ஊழலில் டெல்லி ஆட்சி கவிழ்ந்த மாதிரி, தெலுங்கானா கவிழ்ந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கவிழப் போவது உறுதி.